டிஎன்பிசியோட வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம் இந்த சேனலில். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இது. குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் கொஞ்சம் வேறு ஒர்க்கில் டைட்டாக இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் போட முடியல. சாரி அதுக்கு எல்லாருக்கும். இனிமேல் நம்ம வீடியோஸ்க்கு தொடர்ந்து வரும் இந்த சேனலில். ஓகேவா, வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி பண்ணணுன்னா பண்ணுறேன். எப்படி அப்ளிகேஷன் எல்லாேருக்கும் போட தெரியும். இருந்தாலும் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற சேனல்லையும் போடுவாங்க, வேணால் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா, இது அப்ளை ஆன்லைன் கொடுத்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். என்றைக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா 28/3/2024 27/4/2000 வரைக்கும். டேட்டு வந்து ஜூலை மாதம் 13ஆம் உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 9ஆம் ஜூன் மாதம் நம்மளுக்கு குரூப் 4 இருக்குது. இப்போ குரூப் 1ம் எக்ஸாம் வைக்கிறாங்க. இது வந்து 3 கட்ட எக்ஸாம் வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸ் வைப்பாங்க. மெயின்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேங்களா, வாங்க அப்ளிகேஷன் அதுதான் இதில் போய் தான் அப்ளை பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஏற்கனவே இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை போடுங்க. ஏற்கனவே பதிவு செய்தோர் அதை போட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். போயிட்டு இதில் போய்ட்டு கரண்ட் அப்ளிகேஷன் போங்க. அதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். அதை கொடுத்து அங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட்டு 28/3/2024. என்ன எக்ஸாம்ங்கிறது குரூப் 1. என்னைக்கு ஸ்டார்டிங், என்றைக்கு அப்ளிகேஷன் முடியுது, பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட்டு, நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். தமிழில் வேணால் தமிழ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம் என்றைக்கு 13/7 அதே தான் அங்கே பார்த்தது தான் இங்கே இருக்குது. அப்ளை நவுன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். குரூப் 4க்கு எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான். நம்ம வந்து இப்போ தமிழில் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணையவழி கடைசி விண்ணப்பிப்பதற்கு அதே டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். முதல்நிலை தேர்வு என்றைக்கின்னா 2/5/2024 முற்பகல் 4:05 விண்ணப்பத்தை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு. ஓகே, இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க, என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. மொத்தம் எத்தனை போஸ்டிங், காலி பணியிடங்களான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதாவது சப்ஜெக்ட் கோடெலாம் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம், ஒவ்வொரு பேப்பர் இருக்கும். அதேமாரி என்னென்ன போஸ்டிங்க்குன்னு ஒரு கோடு இருக்குது. இதுதான் கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தான் ஓடும். அந்தந்த போஸ்ட் உள்ள நம்பர் தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது இந்த பக்கம் பணியிடங்கள் எண்ணிக்கைன்னு போட்டிருக்காங்க. இந்தந்த டிகிரி படிச்சிருந்தா இந்தந்த இதுக்கு எவ்வளோ வயசில் இருக்கணும், எவ்வளோ அதிகபட்ச வயது வரம்பு போட்டிருக்காங்க. அதாவது 1/7/2024 அன்னைக்கு இந்த வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் உங்களுக்கு. ஆதார சான்று, 10ஆம் வகுப்பு 12ஆம் மதிப்பெண் பட்டியலில் தேர்வின் பிறப்பு தேதி குறிப்பிடாமல் இருப்பின் தேர்வர்கள் அவர்களது பிறப்புச் சான்றிதழ், சான்றிதழ், பட்டப்படிப்பு மதிப்பெண்கள் பட்டியல் போன்ற ஆவணங்களை தங்களது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலுக்கு மாற்றாக பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும். வேறு ஏதேனும் ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன கல்வி தகுதிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஓகேங்களா,
இதிலே போலீஸ் இதெல்லாம் வருது. துணை காவல் கண்காணிப்பாளர் அந்த போஸ்டிங் வருது. ஆணுக்கு எத்தனை, பெண்ணுக்கு எத்தனை, உயரம் எவ்வளோ இருக்கணும், 165. தீயணைப்புக்கும் போட்டிருக்காங்க 165 உயரம் இருக்கணும்னு. இது குரூப் 4 இந்த ட்ரிப்பு தனியாக கேட்டிருந்தாங்கங்க. இது எவ்வளோ இருக்கணும், விரிவு அகலம், மார்பு அகலம்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுனால அதுலேயும் கேட்டிருந்தாங்க. பாருங்க, நம்மளுக்கு முக்கியமான தமிழ் தகுதி தேர்வு எவ்வளோ மார்க் எடுக்கணும். அதில் 40% மார்க்கு நீங்கள் பர்சன்டேஜில் 40% வந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 60 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். 60 மதிப்பெண்களாக 60 கொஷின் கரெக்டாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் 40% வரும். 60 கொஷின் கரெக்டாக அடிச்சிருக்கணும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். என்னென்ன பதவி பெயர் என்ன, இது டிசபிலிட்டிஸ்க்கு, ஃபிசிக்கல் சேலஞ்சில் இருக்கவங்களுக்கு. தேர்வு திட்டம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு முடித்தோடனே உங்களை செகண்ட் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. செகண்ட் எக்ஸாம் முடித்தோடனே வெரிஃபிகேஷன் வருங்கும். முதன்மை எழுத்துத் தேர்வின் அனுமதிக்கப்படும் தேர்வர்கள் எண்ணிக்கை, அப்பதவிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ள மொத்த காலிப்படங்களின் எண்ணிக்கை போன்ற 20 மடங்கு இருக்கும். இது இடஒதுக்கீட்டு விதியை கருத்தில் கொண்டே முடிவு செய்யப்படும். எனினும் பணியிட ஒதுக்கீட்டிற்குரிய ஒவ்வொரு வகுப்பு பிரிவினர்களுக்கும், அதாவது கோட்டா, பிசி கோட்டா, எம்பிசி கோட்டா இதுமாரிலாம் இருக்குங்களா, அதுக்கு வகுப்பு பிரிவினர்களுக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 20 விகிதம் படி முதன்மை தேர்வுகளுக்கு தேர்வு செய்யப்படுவதற்குரிய இறுதித் தேர்வு பெற்று அதை மதிப்பெண்களை பெற்று அனைத்து தேர்வுகளுக்கும் முதன்மை எழுத்துத் தேர்வுகளுக்கும் அனுமதிக்கப்படுவார்கள். இதனால் முதன்மை எழுத்துத் தேர்வர்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய தேர்வர்களின் எண்ணிக்கையானது நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தை விட அதிகமாகலாம். அதாவது 1 to 20ன்னு இருக்கும். அதுக்கு மேலே மார்க் இருக்கிறவங்களையும் சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? கடைசி பார்டர் மார்க் இவ்வளோ தானே. பார்டர் மார்க்கில் ஒரு 100 பேர் வராங்க, 150 பேர் வராங்கனாலும் அவங்களையும் சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 30 பேர் கூட எடுக்கலாம். அந்த டயத்தில் பொறுத்து தான் இருக்குது, அந்த ரேங்கிங்கை பொறுத்து தான் இருக்குன்ட்டாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஆன்லைனில். மொத்தம் எத்தனை வினாக்கள்? 175, 25. அதாவது முதன்மை தேர்வு மெயின்ஸு. ஓகேங்களா? 3 மணி நேரம், மொத்தம் 90 மார்க்கு கம்பல்சரி எடுக்கணும். 120 மார்க். அது பேப்பர் 2, பேப்பர் 1, பேப்பர் 2. அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்ளிகேஷன் எப்படி போடணும், அப்படியே குரூப் 4 மெத்தடு தான். எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்தெந்த ரெஜிஸ்டர் இந்த மையம் வருது, அந்த ஸ்டார்டிங் நம்பரே அதுலேருந்து தாங்க ஆரம்பிக்கும். இந்த நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எந்த டிஸ்ட்ரிக் உள்ளது அப்படின்னு. ஓகேங்களா? எப்படி பண்ணணுங்கிறத போட்டிருக்காங்க. 100 ரூபா தான் அப்ளிகேஷன். அந்த எப்படி பண்ணணும், விண்ணப்பத்தை எப்படி திருத்தணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கானது இது. அவ்வளோதாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. இதுவே டிசபிலிட்டிக்குள்ளதோட சர்டிஃபிகேட்டு, என்ன குறைபாடு எதில் இருக்குன்னு. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க சிலபஸ். குரூப் 1க்கான சிலபஸையும் இதிலேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் என்ன 43, 44 அதிலே கொடுத்துட்டாங்க.
45 10 யூனிட் என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இது வந்து மெயின்ஸுக்கு என்னென்ன கேட்போங்கிற அந்த சிலபஸையும் இதோடய கொடுத்துட்டாங்க. மெயின்ஸ் 1 தொகுதி 1 பணிகள். இதோட லிங்க் வேணால் தரையில் எப்படி வந்தேன்னு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை மாரி வேணாலும் நீங்கள் உள்ளார போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான வீடியோ நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதையும் இந்த லிங்க்கில் வைக்கிறேன். எப்படி ஃபில் பண்ணணும் எக்ஸாமுங்கிறதையும் சொல்கிறேன். எக்ஸாம் டைம் அப்போ போகும்போதே ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் என்ன டீட்டெயில்ஸ் ஏதாவது புரிஞ்சிக்கிச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.